ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்மளோட விளாக் காலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சிங்க்ல நிறைய பாத்திரம் இருந்தது. ஃபஸ்ட்டு கடகடகடன்னு எல்லா பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் வேலையை பார்க்கலாம். நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் ஒரு ஃபியூ டேஸ் ஆகுது. எனக்கு வாய்ஸ் ஓவர் இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறேன். கொஞ்சம் நர்வஸாகவே இருக்குது. எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணி ஆயிடுச்சு. அடுப்பு மேடையும் க்ளீன் பண்ணியாச்சு. அடுப்பும் நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன். ஃபர்ஸ்ட் இப்போ என் பிள்ளைங்களுக்கு நான் பூஸ்ட் போட்டு கொடுப்பேன். அடுத்ததாக எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் டீ போட்டு குடிக்கணும். டீ நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடிகட்ட போகிறேன். சூடு ஆறதுக்குள்ளே சீக்கிரமாக குடிச்சிட்டு வந்து என்னோடய ரொட்டீன் ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, டீ குடிச்சிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக என் குழந்தைங்களுக்கு கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் நான் செஞ்சு தரப்போகிறேன். இதுதான் காலையில் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் எப்பயுமே. சம்டைம்ஸ் வீக்லி 3 டைம்ஸ் கூட இருக்கும். இது எப்படி நான் ரெடி பண்ணேன் அப்படின்னா, கருப்பு கவுனி அரிசி 1 டம்ளர் அப்படின்னா, கருப்பு உளுந்து 1 டம்ளர். இதுதான் ரேஷியோ. நான் ப்ரிப்பேர் பண்ணுறத இந்த அளவில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். நல்லா கவுனி அரிசி நல்லா கழுவி காய வச்சுக்குவேன். கருப்பு உளுந்து லேசாக மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சுக்குவேன். அரிசியும் உளுந்தையும் நல்லா காய வச்சதுக்கப்புறம் வீட்டில் மிக்சிலே நான் அரைச்சிக்குவேன். வேணும்னா 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்ல. நான் வெல்லமோ சர்க்கரையோ எதுவும் சேர்த்து கஞ்சி செஞ்சு தர மாட்டேன். வெறும் உப்பு கல் மட்டும்தான் போட்டு நான் கஞ்சி காய்ச்சி தருவேன். நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமும் கூட. வயிறப்ப சாப்பிட்டுக்குவாங்க 2 பேரும். இப்போ அடுத்ததாக நான் குழந்தைங்களுக்காக 2 முட்டை அவிக்கிறேன். இது எப்போ தருவேன் அப்படின்னா, இந்த கஞ்சி குடிச்சிட்டு அவங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுப்பாங்க. தூங்கி எழுந்ததுக்கப்புறம் ஒரு 12:00 பக்கத்தில் ஆளுக்கு ஒரு முட்டை கொடுத்துருவேன். அடுத்ததாக நான் சாதம் வைக்க போகிறேன். இந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்தேன். 8 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் விட்டுருவேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதமும் கீரை கடையல் அரிசி வடகம் தான்.
சாதத்துக்கு அரிசி குக்கரில் வச்சுட்டேன். அடுத்தது நம்ம அரைக்கீரை அது நல்லா ஒரு 3-4 தடவை நல்லா அலசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் துவரம்பருப்பு தான் போட்டு வேக வைக்க போகிறேன். துவரம்பருப்பு நல்லா ஒரு 3-4 தடவை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. குக்கரில் ஏற்றிட்டேன். அது கூட கொஞ்சமாக புளி, ஒரு 10 பல்லு பூண்டு, பெரிய வெங்காயம், ஒரு 4 தக்காளி, அதுக்கப்புறமா கழுவி வச்சுருந்த கீரை. நான் கீரை வேக வைக்கும்போது எப்பயுமே காரம் சேர்க்க மாட்டேன். ஏன்னா கீரை வெந்ததுக்கப்புறம் நான் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவேன் என்னோடய சின்ன குழந்தைக்காக. சாதமும் இந்த கீரையை வேக வச்ச கீரை கொஞ்சம் நெய் போட்டு அப்படியே பிசைஞ்சி ஊட்டிடுவேன். காரம் இருந்தால் சாப்பிட மாட்டா அவ. தாளிப்பில் தான் நான் எப்பயுமே காரம் சேர்த்துக்குவேன். வரமிளகா கிள்ளி போட்டு தாளிப்பில் சேர்த்துருவேன். இப்போ அந்த சைடு கீரை வெந்துட்டுருக்கு. நம்ம சைமல்டேனியஸாக இப்போ இந்த அரிசி வடகமும் நம்ம பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு. ஒரு 5-6 விசில் விட்டேன். இப்போ மத்து போட்டு கடைஞ்சி வச்சுக்கிறேன். இப்போ கீரைக்கான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து வரமிளகாவும் வடகமும் சேர்த்து தான் தாளிப்பேன். நம்மளோட லஞ்சு சாதம், கீரை கடையல், அரிசி வடகம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட போகலாம். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.